ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. கொழுப்பை வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நிறைய பேருக்கு வாயில் புண்ணு வரும், வயிற்றுலையும் கொஞ்சம் எரிச்சல் புண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும். அல்சர் இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கள இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம மட்டன் குழம்பு அல்லது சிக்கன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சமாக எடுத்துட்டோம்னா டக்குன்னு இது செஞ்சிடலாம். அதிகபட்சம் இது வேகிற டைம் மட்டும்தான் இதுக்கு எடுக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் அளவு சுட்டு கொழுப்பு எடுத்திருக்கோம். இந்த மாதிரி முதல்ல அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் 2 அல்லது 3 தடவை வாஷ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப கொழப்பாக இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஜன்னி வச்சு வடிச்சுக்கலாம். கையில் எடுத்தால் வலிக்கு விழுகும். பாருங்கள், 4 தடவை நான் கழுவி எடுத்து சுத்தம் பண்ணியாச்சு. இந்த அளவு நீட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை அப்படியே ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேசாக தண்ணி இருக்கும், அந்த தண்ணி லேசாக வற்றி வர வரைக்கும் ஒரு வணக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு இதில் சேர்த்திக்கலாங்க. அந்த தண்ணி பூரா விட்டு வந்துடும். லேசாக வணக்கினதும் ஓரளவுக்கு பந்தாக வந்துடும். இதுக்கு தேவையான மிளகு சேர்த்துக்கலாங்க. நான் 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டனுக்கு அரைச்ச மிளகுலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி ரெடி பண்ணலைன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து கலக்கிக்கலாங்க. இது மிளகா அரைச்சி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நான் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்து மிளகு அரைச்சிருக்கேன். 4 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இதில் மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சாலே குழம்பு மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். விசில் விட்டு இறக்கி இருக்கிறேங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் தாளிக்கணுங்க. வாயில் புண்ணு இருக்கிறவங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் நல்லெண்ணெயில் தாளித்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆறி வரும். காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ சின்ன வெங்காயம் இதுக்கு சேர்த்துறோமோ அதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் அதனோட சேர்த்துக்கலாங்க. இன்னும் உங்களுக்கு காரம் வேணும்னா ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். நான் காரம் எனக்கு அந்த மிளகுலையே சரியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த குழம்பு, விசில் வந்து இறக்குன குழம்ப இதோடு சேர்த்திக்கலாங்க. தாளித்த கலவையோடு சேர்த்திக்கலாம். நான் திரும்ப குக்கர்லேயே தான் வைக்கிறேன். நீங்கள் ஒரு கடாய் வச்சு வேணுனாலும் நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கலாம். இந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் வற்றி வந்தால் ரெடி ஆயிரும். இதுக்கு தண்ணி குழம்பு மாதிரி தான் பிடிக்கும். அப்படி இருந்தால் அப்போவே இறக்கிக்கலாம். நான் ரெடி ஆகிடுச்சு. இறக்கி கொத்தமல்லி தூவிட்டேங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை எதில் வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது செய்யும்போது குடல் குழம்பு, குடல் வறுவல், இந்த கிரேவி 3 செஞ்சுருக்கேன். அங்கே சாப்பிடலாம். இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி நான்வெஜ் ரெசிபி நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், சுட்டு கொழுப்பு எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இப்போ இது வந்து நான் சாதத்தோடு சாப்பிட்றது தான் செஞ்சுருக்கேன். இது இன்னும் நல்லா பெரட்டி வறுத்துட்டா வறுவல் மாதிரி கிடைக்கும். பொரியல் இல்லாத டைமில் இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். போட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.